ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கிராமர் டாபிக் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன். எந்த ஒரு கிராமர் டாப்பிக்காக இருந்தாலும் அந்த தலைப்போட அர்த்தம் என்னன்னு நமக்கு புரிஞ்சிட்டாலே போதும், நம்ம ஈஸியாக அந்த கிராமர் டாப்பிக்கை கற்றுக்கலாம். ஸோ இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன், இந்த தலைப்போட அர்த்தம் என்னன்னு முதல்ல நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ டிகிரிஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன அர்த்தம் வருதுன்னா, அளவு, தரம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. எக்ஸாம்பிள், இப்போ டிகிரின்னு சொன்னோன்னா நம்ம தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணும்போது 0 டிகிரி, 1 டிகிரி, 2 டிகிரி, 3 டிகிரி அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அது அளவை குறிக்குது. ஸோ தெர்மாமீட்டரை வச்சு நம்ம வெப்பத்தோட அளவை நம்ம மெஷர் பண்ணும்போது, அளக்கும்போது எவ்வளோ 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 அளவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்குறோம். ஸோ இந்த இடத்துல டிகிரி அப்படிங்கிறது அளவை குறிக்குது. கம்பேரிஷன் அப்படின்னா ஒப்பிடுதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. ஒப்பிடுதல்னால் ஒரு பொருளை இன்னொரு பொருள் கூட நம்ம ஒப்பிட்டு நம்ம பார்க்குறது தான் ஒப்பிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். இதை விட இது நல்லா இருக்கா, இதை விட இது மோசமாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் ஒப்பிடுதல் அப்படிங்கிறத சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இன்னும் நம்ம தெளிவாக புரியணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் அதை கவனமாக கவனிச்சுக்கோங்க. உங்கள் முன்னாடி ஒரு பாத்திரம் இருக்குது, அதில் சுடு தண்ணீர் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த சுடு தண்ணீருக்குள்ளே உங்களால் கையை உள்ளே விட முடியும், எடுக்க முடியும். உங்கள் கைக்கு எந்த ஒரு ஹார்மும் ஆகாது. சரிங்களா? இன்னொரு பாத்திரம் வைக்கிறாங்க, அதுலேயும் சுடு தண்ணீர் தான் இருக்குது. அந்த சுடு தண்ணிக்குள்ளே நீங்கள் கையை விட்டிங்கன்னா உங்கள் கை பொத்துரும். சரிங்களா? இன்னொரு பாத்திரம் வைக்கிறாங்க, அதுலேயும் சுடு தண்ணீர் தான் இருக்குது. அது நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியாக இருக்குது. உங்களால் கையை கூட உள்ளே வைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குது, அந்த அளவுக்கு கொதிக்கிற நிலைமையில் இருக்குது ஒரு சுடு தண்ணியாக இருக்குது. இப்போது இந்த 3 பாத்திரத்துலேயுமே சுடு தண்ணி தான் இருக்குது. சரிங்களா? நம்ம பாத்திரத்தை முதல்ல பார்க்கும்போது சுடு தண்ணி தான் சொன்னோம். ஆனால் 2வது பாத்திரத்தை கூட நம்ம கம்பேர் பண்ணி கொண்டு வரும்போது இந்த சுடு தண்ணி, முதல்ல இருக்கிற சுடு தண்ணி மிதமான சூட்டில் இருக்கிற சுடு தண்ணியாக இருக்குது. 2வது பாத்திரத்தில் இருக்கிற சுடு தண்ணி சூடான ஒரு சுடு தண்ணியாக இருக்குது. 3வது பாத்திரத்தில் இருக்கிற சுடு தண்ணி கொதிக்கிற சுடு தண்ணியாக இருக்குது. 3மே சுடு தண்ணீர் தான். ஆனால் கம்பேர் பண்ணும்போது, ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதை நம்ம தனித்துவமாக சொல்கிறதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தைகள் மாறுது. மிதமான சூடு, சூடான தண்ணீர், கொதிக்கின்ற நிலைமையில் இருக்கிற தண்ணீர் அப்படின்னு சொல்லி வார்த்தைகள் மாறுது. ஸோ இதன் மூலமாக அதோட லெவல் அதோடைய அளவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, புரிஞ்சிக்க முடியுது. மிதமான சூடு அப்படின்னு சொல்லும்போது ஒரு 50% மிதமான சுடு தண்ணீர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 50% சூடாக இருக்கிற தண்ணீர் அப்படின்னு வச்சுக்கலாம். சுடு தண்ணீர், சூடான தண்ணீர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 90% சூடாக இருக்கிற தண்ணீர் அப்படின்னு வச்சுக்கலாம். கொதிக்கிற நிலைமையில் உள்ள தண்ணீர் அப்படின்னு பார்க்கும்போது 100 டிகிரி செல்சியஸில் தான் கொதிக்கும். ஸோ 100% சூடாக இருக்கிற தண்ணீர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கம்பேர் பண்ணும்போது 3மே சுடு தண்ணி தான். ஆனால் அதனுடைய அளவுகள் வேரி ஆகுது. அந்த அளவு வேரி ஆகிறத நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகளை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. மிதமான சூடு, சூடான தண்ணீர், கொதிக்கின்ற தண்ணீர் அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷில் நம்ம கம்பேர் பண்ணும்போது எப்படி ஒரு அட்ஜெக்டிவ், ஒரு வார்த்தை மாறுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன். சரிங்களா? ஸோ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே ஒரு இமேஜ் கொடுத்துருக்குறாங்க. இந்த இமேஜில் 3 மிருகங்கள், 2 மிருகங்களும் ஒரு பறவைகளும் இருக்குது. பறவைகள் இனத்திலே வேகமாக ஓடுற பறவை ஆஸ்ட்ரிச், நெருப்புக்கோழி தான். தாவர உண்ணிலே வேகமாக ஓடுற மிருகம் மான் தான். மாமிச உண்ணிலே வேகமாக ஓடுற மிருகம் சிறுத்தை தான். 3மே சொல்வது கரெக்டு தான். நான் வேகமாக ஓடுவேன் அப்படின்னு சொல்வது கரெக்டு தான். ஆனால் 3ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தானே நமக்கு தெரியும் எது வேகமாக ஓடுது அப்படின்னு சொல்லி. இந்த கம்பேரிஷனை தான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? நமக்கு இயல்பாகவே தெரியும் மான் கண்டிப்பாக ஆஸ்ட்ரிச்சோட வேகமாக ஓடும் அப்படின்னு சொல்லி. சிறுத்தை மானோட வேகமாக ஓடும் அப்படிங்கிறது நமக்கு இயல்பாகவே தெரியும். ஸோ இந்த கம்பேரிஷனை, இந்த ஒப்பீடுதலை நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கிற பற்றி படிக்கிறது தான் இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன். இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் 3 வகையாக இருக்குது. சரிங்களா? 3 வேஸாக நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பாசிட்டிவ், செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கம்பேரேட்டிவ், 3வது என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த ஒரு இடத்துலையும் கம்பேர் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம பயன்படுத்துகிறது அதுதான் பாசிட்டிவ். சரிங்களா? 2 பொருட்களை நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, 2 பொருட்களை கம்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணுற அட்ஜெக்டிவை கம்பேரேட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ 2க்கு 3 பட்ட பொருட்களை நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா
அந்த இடத்துல யூஸ் பண்ணுற அட்ஜெக்டிவை சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அட்ஜெக்டிவோட வேற்றுமை பற்றி படிக்கிறது தான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி இந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை சேஞ்ச் ஆகி இந்த 3 மிருகங்களும் தனித்துவமாக, இந்த 3 மிருகங்களுக்கும் தனித்துவமாக 3மே வேகமானது தான் அப்படிங்கிறத குறிக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது த ஆஸ்ட்ரிச் ரன்ஸ் ஃபாஸ்ட். சரிங்களா? ஸோ ஆஸ்ட்ரிச் வேகமாக ஓடும். ஃபாஸ்ட் அப்படிங்கிறது வேகம் அப்படிங்கிறத குறிக்குது. சரிங்களா? இந்த இடத்துல எந்த ஒரு கம்பேரிஷனுமே இல்லை. சரிங்களா? ஆஸ்ட்ரிச் வேகமாக ஓடும் அப்படின்னு சொல்லி சிங்கிள் சென்டென்ஸ் தான், எது கூடமே எந்த ஒரு மிருகத்துக்கூடையும் ஒப்பிடலை. ஸோ இது வந்து பாசிட்டிவ் டிகிரியில் இருக்குது. ஃபாஸ்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவ் டிகிரி. செகண்ட் வந்து த டீர் ரன்ஸ் ஃபாஸ்டர் தென் த ஆஸ்ட்ரிச். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டீரையும் ஆஸ்ட்ரிச்சையும் கம்பேர் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ரெண்டு மிருகங்களை, 2 பொருட்களையும் 2 மிருகங்களையும் கம்பேர் பண்ணும்போது வர்றது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்னு சொன்னோம். அப்படி தானே? ஸோ இங்கே கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபாஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறோம், சீட்டா இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ 2க்கு மேற்பட்ட பொருட்களையோ இல்லை மனிதர்களையோ இல்லை விலங்குகளையோ கம்பேர் பண்ணும்போது நம்ம பயன்படுத்தும் அட்ஜெக்டிவ் டிகிரி இதான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா சூப்பர்லேட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ சூப்பர்லேட்டிவாக வரும்போது ஃபாஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு சொல்லி இங்கே மாறி இருக்கு. சரிங்களா? ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, we can see that the adjective fast is changing to show how fast each of them run in comparison to the other. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் எப்படி ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் சேஞ்ச் ஆகி உருமாற்றம் அடைந்து 3 மிருகங்களும் தனித்துவமாக வேகமாக ஓடுது அப்படிங்கிறத நமக்கு குறிக்கிறதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம எடுத்துக்கலாமே, இந்த ஆஸ்ட்ரிச் ரன் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது, ஆஸ்ட்ரிச் வந்து ஒரு 50% வேகமாக ஓடும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ டீர் ரன் ஃபாஸ்டர் தென் த ஆஸ்ட்ரிச் அப்படின்னு சொல்லும்போது, ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது டீர் வந்து ஒரு 80% வேகமாக ஓடும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது த சீட்டா இஸ் ஃபாஸ்டர் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லும்போது 100% இதுதான் வேகமாக ஓடும் அப்படிங்கிறத இது குறிக்குது. இந்த 3 மிருகங்களுக்கும் ரேஸ் வச்சா கண்டிப்பாக சீட்டா சிறுத்தை தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி நம்ம இந்த வார்த்தைகளை வந்து பாசிட்டிவாகவும் கம்பேரிட்டிவாகவும் சூப்பர்லேட்டிவாகவும் மாற்றுறது அப்படிக்கு உள்ள டெக்னிக்ஸ் அண்ட் டிப்ஸை தான் அடுத்ததில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, we add er with the adjective to make it comparative and est to make it superlative. Let us see some examples. ஸோ இங்கே வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ பாசிட்டிவ் டிகிரியில் இருக்கிற ஒரு வார்த்தையை கம்பேரிட்டிவ் டிகிரியாக மாற்றணும்னா அந்த வார்த்தைக்கு முன்னாடி er சேர்த்தா போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அதை வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக மாற்றணும்னா அந்த பாசிட்டிவ் வார்த்தைக்கு முன்னாடி est அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம ஆட் பண்ணாலே போதும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ அது கம்பேரிட்டிவாக மாறும்போது ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையாக மாறுது. ஸோ ஃபாஸ்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது er வந்து நம்ம ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சூப்பர்லேட்டிவாக மாறும்போது est ஆட் பண்ணி ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றிருக்கோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ பாசிட்டிவாக இருக்கிற ஒரு டிகிரியை கம்பேரிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா முன்னாடி வந்து er சேர்த்தா போதும். அதுவே சூப்பர்லேட்டிவாக மாற்றணும்னா est சேர்க்கணும். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா டால். ஸோ டாலை வந்து நம்ம சூப்பர்லேட்டிவாக மாற்றணும்னா முன்னாடி என்ன சேர்க்கணும், er மட்டும் சேர்த்தா போதும். அப்படி தானே? டால் முன்னாடி நம்ம er மட்டும் சேர்த்தா போதும். அது வந்து என்ன ஆகும்னா டாலராக மாறிடும். இப்போ டாலரை வந்து சூப்பர்லேட்டிவாக மாற்றணும் அப்படின்னா டாலுக்கு முன்னாடி est மட்டும் நம்ம சேர்த்தா போதும். நம்ம டாலுக்கு முன்னாடி est சேர்த்தா போதும், டாலஸ்ட். ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அதே மாதிரி ஸ்மாலுக்கு முன்னாடி ஒரு er சேர்த்தானா கம்பேரிட்டிவ் டிகிரியாக மாறிடுது, est சேர்த்தோன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக மாறுது. அதே மாதிரி ஸ்ட்ராங் முன்னாடி நம்ம ஒரு er சேர்த்தோன்னா ஸ்ட்ராங்கர், அதுக்கு முன்னாடியே ஒரு est சேர்த்தோன்னா ஸ்ட்ராங்கஸ்ட். அதே மாதிரி ரிச் நம்ம வந்து கம்பேரிட்டிவாக மாற்றோம்னா முன்னாடி ஒரு er சேர்த்தா போதும், ரிச்சஸ்ட். அதே மாதிரி அடுத்து புவரர், புவரஸ்ட். வீக்கர், வீக்கஸ்ட். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சுல்ல?
ஸோ அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் மோஸ்ட் ஒன் சிலபிள் அட்ஜெக்டிவ் யூ மேக் த கம்பேரிட்டிவ் ஃபார்ம் பை ஆடிங் ER EST ஃபார் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிங்கிள் சிலபிள், அதாவது வார்த்தைகள் பிரிக்க முடியாமல், நம்ம சிலபிஃபிகேஷன் வந்து படிச்சிருப்போம். ஸோ வார்த்தையை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். அதை வந்து டை சிலபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோ சிலபிள்னால் அந்த வார்த்தையை வந்து நம்ம பிரிக்க முடியாது. இப்போ வீக், புவர், ரிச், ஸ்ட்ராங் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம பிரிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒன் சிலபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் சிலபிள் வார்த்தை வந்து வந்துச்சுன்னா, ஒன் சிலபிள் வார்த்தை இருந்துச்சுன்னா அந்த பாசிட்டிவ் ஃபார்மில் இருந்து கம்பேரிட்டிவ் ஃபார்முக்கு மாற்றோம்னா அந்த ஒன் சிலபிள் வார்த்தைக்கு முன்னாடி ER போட்டால் போதும். அதுவே வந்து சூப்பர்லேட்டிவாக மாற்றோம்னா அந்த பாசிட்டிவ் வார்த்தைக்கு முன்னாடி EST போட்டால் போதும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் திரும்பவும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. டால் அப்படிங்கிறது மோனோ சிலபிள் வந்து நம்ம வந்து பிரிக்கவே முடியாது. டால் அப்படிங்கிறது மோனோ சிலபிள். ஸோ அதை கம்பேரிட்டிவாக மாற்றும் போது முன்னாடி ER மட்டும் சேர்த்துருக்காங்க. டாலர், TALLER அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்காங்க. சூப்பர்லேட்டிவாக மாற்றும் போது டால் முன்னாடி ஒரு ESTயை சேர்த்துருக்குறாங்க. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் லாங். ஸோ லாங்கு முன்னாடி ஒரு ER சேர்த்துருக்காங்க, லாங்கர். சூப்பர்லேட்டிவாக மாற்றும் போது லாங்கஸ்ட். அதே மாதிரி ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட். இஃப் த அட்ஜெக்டிவ் ஆல்ரெடி எண்ட்ஸ் இன் E யூ ஜஸ்ட் ஆட் R. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குறோம் இதே மாதிரி ஒன் சிலபிள் அட்ஜெக்டிவ் ஈல எண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஈல எண்ட் ஆகிற மாதிரி வார்த்தையாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து வெறும் R மட்டும் சேர்த்தா போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? லார்ஜ் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஒன் சிலபிள் அட்ஜெக்டிவ் இருக்குது. அது ஈன்னு தான் முடியுது. ஸோ அதை வந்து கம்பேரிட்டிவாக மாற்றும் போது நம்ம வெறும் E கூட R மட்டும் சேர்த்தா போதும். நமக்கு கம்பேரிட்டிவாக மாற்றும் போது கடைசியில் ER இருக்கணும். சரிங்களா? ஸோ ER இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி சூப்பர்லேட்டிவாக மாற்றும் போது EST இருக்கணும். ஸோ இங்கே ஆல்ரெடி E இருக்கிறனால நம்ம வெறும் எஸ்ஸும் டீயும் மட்டும் நம்ம சேர்த்தாலே போதும். லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சா? ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது வைடு. வைடும் E அப்படின்னு சொல்லிடுற ஆல்ஃபாபெட்டோட தான் எண்ட் ஆகுது. ஸோ கம்பேரிட்டிவாக மாற்றும் போது நமக்கு வந்து ER வந்து லாஸ்ட்டாக இருக்கணும். ஆல்ரெடி அங்கே E இருக்கிறனால நம்ம வெறும் R மட்டும் இங்கே சேர்த்தா போதும். அதே மாதிரி சூப்பர்லேட்டிவாக வரும்போது நமக்கு கடைசியாக EST இருக்கணும். ஆல்ரெடி இங்கே E இருக்கிறனால வெறும் EST மட்டும் நான் சேர்க்குறோம். வைல்டஸ்ட் அப்படின்னு சொல்லி சூப்பர்லேட்டிவ் ஃபார்முக்கு வந்து மாறிடுச்சு. அடுத்து, for some adjectives you need to double the last letter before you add ER. You do this when the last three letters of the word have the pattern consonant vowel consonant. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில இதே மாதிரி ஒன் சிலபிள் வேர்டில் வந்து சில வார்த்தைகளுக்கு நம்ம வந்து EST ER போடுறதுக்கு முன்னாடி அதோட கடைசி வார்த்தையை நம்ம இன்னொரு டைம் எழுதுகிற மாதிரி இருக்கும். கடைசி ஆல்ஃபாபெட்டை இன்னொரு டைம் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அது என்ன சினேரியோவில் இருந்தான்னா, இப்போ வந்திருக்கிற அந்த பாசிட்டிவ் வார்த்தை முதல்ல ஒரு கான்சனன்ட் ஆல்ஃபாபெட்டாகவும், ரெண்டாவது ஒரு வவ்வல் ஆல்ஃபாபெட்டாகவும், மூணாவது ஒரு கான்சனன்ட் ஆல்ஃபாபெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம அடுத்து வந்து பாசிட்டிவ்லேருந்து கம்பேரிட்டிவாக மாற்றும் போது கடைசியாக இருக்கிற அந்த கான்சனன்ட் ஆல்ஃபாபெட்டை திரும்பவும் ஒரு டைம் எழுதி ER போடணும். சூப்பர்லேட்டிவாக மாற்றும் போது அதே மாதிரி கடைசியாக இருக்கிற அந்த வவ்வலை திரும்பவும் எழுதி EST போடணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. வாங்க எக்ஸாம்பிள் பார்ப்போம், நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இங்கே வந்து பிக் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு வார்த்தை இருக்குது. சரிங்களா? ஸோ B வந்து கான்சனன்ட், I வந்து வவ்வல், G வந்து கான்சனன்ட். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஒரு கான்சனன்ட், ஒரு வவ்வல், ஒரு கான்சனன்ட் வர்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வேர்டு இருந்துச்சுன்னா அதை கம்பேரிட்டிவாக மாற்றும் போது கடைசியாக இருக்க கான்சனன்ட் வேர்டை திரும்பவும் ரிப்பீட் பண்ணி எழுதி ER போடணும் கம்பேரிட்டிவாக எழுதும் போது அப்படிங்கிறது சொன்னாங்க. அப்படி தானே? ஸோ இங்கே பிக் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கான்சனன்ட் வார்த்தை, ரெண்டாவது வவ்வல், மூணாவது கான்சனன்ட். ஸோ இதை வந்து நம்ம கம்பேரிட்டிவாக எழுதும் பொழுது பிக்கர், B வந்து அந்த கடைசியாக இருக்கிற அந்த கான்சனன்ட் Gயை நம்ம இன்னொரு டைம் எழுதி ER போட்டிருக்கோம். ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதே இதை சூப்பர்லேட்டிவாக மாற்றும் போது BGGEST. சரிங்களா? அந்த ஒரு Gயை வந்து எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம EST எழுதியிருக்கோம். இந்த Gங்கிறது கடைசியாக அந்த வார்த்தையில் இருக்கிற கான்சனன்ட். சரிங்களா? கான்சனன்ட் திரும்பவும் ரிப்பீட் பண்ணி EST போடுவோம். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹாட். ஸோ ஹாட்டும் எப்படி இருக்குன்னா, H வந்து ஒரு கான்சனன்ட், O வந்து ஒரு வவ்வல், T வந்து ஒரு கான்சனன்ட். ஸோ இதை பாசிட்டிவில் இருக்கிற இந்த அட்ஜெக்டிவை கம்பேரிட்டிவாக மாற்றும் போது
ஹாட்டர் அப்படின்னு சொல்லி மாறுது. ஸோ அந்த டி இன்னொரு டைம் ரிப்பீட் ஆகி நமக்கு நம்ம கம்பேரிட்டிவாக எழுதும்போது இஆர் ஆட் பண்ணுவோம், அந்த இஆர் வருது. திரும்ப சூப்பர்லேட்டிவாக மாற்றும் போது டி திரும்பவும் நம்ம எழுதி நமக்கு சூப்பர்லேட்டிவாக மாற்றும் போது இஎஸ்டி ஜாயின் பண்ணோம். ஸோ அதனால் அந்த இஎஸ்டி அங்கே நம்ம போட்டிருக்கிறோம். அடுத்து, for adjectives ending in y, you make the comparative form by changing y to an I, then adding er. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு அட்ஜெக்டிவ் ஒயில் எண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, அதை வந்து பாசிட்டிவில் இருக்கும்போது அதை அப்படியே விட்டுடலாம். கம்பேரிட்டிவ் ஃபார்முக்கு மாற்றும் போது அந்த ஒய்யை தூக்கிட்டு ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு ஐ போட்டுட்டு நம்ம எப்போவும் எழுதுகிற மாதிரி ஒரு இஆர் எழுதணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுவே சூப்பர்லேட்டிவாக போகும்போது அந்த ஒய்யை தூக்கிட்டு ஐ ஆட் பண்ணி இஎஸ்டி எழுதணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதற்கு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இங்கே ஹாப்பி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது, சரிங்களா? HAPPY, ஒய்ன்னு சொல்லி முடியுது. ஸோ நமக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஒய்ன்னு எண்டாச்சுன்னா நம்ம கம்பேரிட்டிவ் ஃபார்மாக மாற்றும் பொழுது அந்த ஒய்யை தூக்கிட்டு ஐயை ஆட் பண்ணி இஎஸ்டியை நம்ம வந்து ஆட் பண்ணணும், சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ கம்பேரிட்டிவ் ஃபார்மாக நம்ம பண்ணும்போது ஹாப்பி அப்படின்னு இருந்ததை ஹாப்பியர் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கோம். HAPPIER அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. அதே மாதிரி சூப்பர்லேட்டிவாக மாறும்போது ஹாப்பியஸ்ட் அப்படின்னு சொல்லி மாறிருக்கு. HAPPIEST அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ப்ரிட்டி. ஸோ ப்ரிட்டி இந்த அட்ஜெக்டிவும் ஒய்யில் தான் முடியுது. ஸோ ஒய் வந்தாலே ஒய்யை தூக்கிட்டு நம்ம ஐயை ரீப்ளேஸ் பண்ணி இஆரை வந்து கம்பேரிட்டிவ் ஃபார்மில் எழுதணும், சூப்பர்லேட்டிவ் ஃபார்மில் இஎஸ்டி எழுதணும். ஸோ அந்த விஷயங்கள் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். டைசிலபிக் வேர்ட். ஃபார் மோஸ்ட் வேர்ட்ஸ் வித் 2 syllable or more, you make the comparative form by adding the word more before the adjective. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்தது, சரிங்களா, இது வரைக்கும் பார்த்தது மோனோ சிலபிள் வரும் பொழுது தான் நம்ம இஎஸ்டி மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருந்தோம், சரிங்களா? மோனோ சிலபிள் வரும்போது மோனோ சிலபிளில் இருக்கிற ஒரு அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா அதை பாசிட்டிவ் ஃபார்மில் இருந்து கம்பேரிட்டிவ் ஃபார்ம் மாற்றும் போது இஆரை சேர்க்கணும். கம்பேரிட்டிவ் ஃபார்மில் இருந்து சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ஸ் மாற்றும் போது இஎஸ்டி சேர்க்கணும் பார்த்தோம். இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு சிலபிள் இல்லைனா 3 சிலபிள், 2க்கு மேற்பட்ட சிலபிள், 2 சிலபிள் 2க்கு மேற்பட்ட சிலபிள் வந்துச்சுன்னா நம்ம அந்த வார்த்தையில் வந்து இஎஸ்டி இஆர் அந்த விஷயங்கள் சேர்க்க வேண்டாம். மோஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சேர்த்தா போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இங்கே பாசிட்டிவில் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை கம்பேரிட்டிவ் ஃபார்மாக நம்ம மாற்றும் பொழுது பியூட்டிஃபுல்க்கு முன்னாடி இஆர் சேர்க்கக்கூடாது, சரிங்களா? பியூட்டிஃபுல்லுக்கு முன்னாடி மோர் சேர்க்கணும், சரிங்களா? மோர் பியூட்டிஃபுல். ஸோ கம்பேரிட்டிவ் ஃபார்மாக மாறும்போது மோர் பியூட்டிஃபுல். இது சூப்பர்லேட்டிவ் ஃபார்மாக கொண்டு போகும்போது மோருக்கு பதிலாக மோஸ்ட் சேர்க்கணும், சரிங்களா? மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து எழுதினா போதும், ஓகேங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இம்பார்ட்டண்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு வார்த்தை இருக்குது. இது வந்து பாசிட்டிவில் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வார்த்தையை வந்து நம்ம கம்பேரிட்டிவ் ஃபார்முக்கு மாற்றும் பொழுது முன்னாடி மோர் சேர்க்கணும், மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சேர்க்கணும். இதுவே சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக மாற்றணும்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றணும், சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் எக்ஸப்ஷனல் கேஸஸ் இருக்குது. இந்த அட்ஜெக்டிவில் சில விஷயங்கள் எக்ஸப்ஷனல் கேஸ், அதாவது இந்த விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட அட்ஜெக்டிவ் சில இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த அட்ஜெக்டிவ்ஸ்க்கு வந்து நம்ம இஆர் இஎஸ்டி இந்த மாதிரி போட முடியாது. அதுக்குன்னு தனி ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த வார்த்தைகளில் சில வார்த்தைகள் நம்ம இங்கே படிக்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட் என்னென்னு பார்க்கும்பொழுது பாசிட்டிவில் குட் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம கம்பேரிட்டிவ் ஃபார்ம் எழுதும் போது பெட்டர் அப்படின்னு சொல்லி எழுதணும். இதுவே சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் எழுதும் போது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதணும். அடுத்து பேட் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா அது வந்து நம்ம கம்பேரிட்டிவ் ஃபார்ம் எழுதும் போது ஒர்ஸ், சரிங்களா? ஒர்ஸ் அப்படி WORS ஒர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். இதுவே சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் எழுதும் போது ஒஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். அதே மாதிரி லிட்டில் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா கம்பேரிட்டிவ் ஃபார்ம் எழுதும் போது லெஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் எழுதும்போது லீஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதணும். பாசிட்டிவ் ஃபார்மில் ஃபார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதை வந்து ஃபர்தர் அப்படின்னு சொல்லி எழுதணும், இல்லைனா
ஃபர்தஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். ஸோ அதே மாதிரி லேட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா லேட்டர், லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி மச் இல்லைனா மெனி அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் ஃபார்மில் அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா நம்ம அதை கம்பேரிட்டிவ் ஃபார்ம் எழுதும்போது மோர் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அதுவே சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் எழுதும்போது மோஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ இதுதான் கம்பேரிட்டிவ் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இதை தொடர்ந்து இருக்கிற எக்ஸசைஸை நீங்கள் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.